3க்கு 6.25 இந்த கட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் படுக்கிற இடம் பலகை. 4க்கு 6.25 கட்டிலோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8500 ரூபாயில இருந்து சார் இதுக்கு பெட் என்ன சார் ரேட் ஆகும் அப்படி 7500 ரூபாயில இருந்து வந்து பாக்குறீங்களே. கட்டில்ல ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. ஒரு டிசைன்ஸ் ஒவ்வொரு மாதிரி உண்மையான ஆட்களை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு சிங்கிள் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. 3000 ரூபாய்க்கு ஒரு சிங்கிள் இழுக்கவே முடியாது. பார்த்தீங்கன்னாக்கா போட்டு சாச்சு கீச்சு உடச்சாலும் ஒரு நாள் சோஃபா செட்டு வெறும் 26000 ரூபாய்க்கு தருவோம். பெட் எல்லா சைஸ்லையுமே எங்ககிட்ட எனி டைம் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். இந்த 13000 ரூபாய் 14000 ரூபாய் பெட்டை வெறும் 7500 ரூபாய்க்கு உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா இன்னொரு 2 மணி நேரம் உட்காரலாமான்னு இருக்கணும். இதுல வந்து குஷன் போடக்கூடாது. அக்கு பஞ்சர் செட் போட்டு டப்பு 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 டப்புன்னு தட்டுறாங்க. அது எதுக்கு தட்டுறாங்க? தாங்குமான்னு கேட்டீங்க பாத்தீங்களா? என்ன சார் இதை விடவா சார் உங்களுக்கு லைஃப் இருக்கு? இதெல்லாம் புக்கிங் ஆகுதோ அதெல்லாம் எடுத்து பாலிஷ் பண்ண ஆரம்பிச்சிரும். அப்படி பண்ற பொருட்கள் தான் இப்படி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு தான் வந்திருக்கோம். கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபேக்டரிக்கே வந்திருக்கோம். கோவை ஃபர்னிச்சருக்கு தான் வந்திருக்கோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா திருச்சி லால்குடியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர்லேயே வச்சுருக்காங்க. நீங்கள் எங்கே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்கள் நேரடியாக இந்த கம்பெனிக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நேரில் வந்து நீங்களே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாடலை அவர்கிட்ட காமிச்சாலே செஞ்சு கொடுத்துருவாரு. ஸோ வாங்க எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் இருக்கோம். சரவணம்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சங்கரா கண் ஹாஸ்பிட்டல்னு இருக்குது. அதுக்குள்ளே பேக் சைடு ரூட்டுன்னு கேட்டு வந்தோம்னா அதில் இருக்குது. இதில் வந்து ஷோரூமோ கடையோ கேட்டால் யாருக்கும் தெரியாதுங்க. என்ன அப்படின்னாக்கா இது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ஃபர்னிச்சர் செய்கிறதுனால இது ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது, கோவை ஃபர்னிச்சர் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நாளும் ஒர்க்கிங் டே தான். எல்லா நாளும் ஒர்க்கிங் டே தான். இது ஸ்டார்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 10. அதனால் நீங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதாரணமாக வந்தீங்கனாலுமே எல்லாம் செய்கிற இதுவும் பார்க்கலாம், பாலிஷ் பண்ணுறதும் பார்க்கலாம், என்னென்ன பொருள் கலெக்ஷனில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டாவது வந்து மரத்தில் வாங்கணுன்னா மட்டும்தான் நீங்கள் இங்கே வரணும். ப்ளேவுட் வேணும், அட்டை வேணும், தூள் வேணும், கம்ப்ரஸர் வுட் வேணும்னா அதுக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை. இங்கே பொருளும் கிடையாது. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் வுட்டில் மட்டும்தான் தயாரிக்கிறோம். வுட்டில் எங்களுக்கு வேணும் சார், நாங்கள் வுட்டில் தான் சார் நேசிக்கிறோம், வுட்டு தான் சார் எங்களுக்கு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாயமான முறையில் வுட்டு பார்க்கலாம். மற்ற என்னென்ன ஐட்டங்கள் நாங்கள் தரமாக செய்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல கட்டில் வாங்கணுன்றது எல்லாரும் நினைக்கிறது நல்ல ஒரு விஷயம்தான். அந்த கட்டிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மரமாக வாங்கணுன்றது அதை விட ஒரு நல்ல விஷயம். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண கட்டில், சீர்வரிசை கட்டில், தாய் வீட்டு சீதனம், தாய்மாமன் சீர், இந்த மாதிரி கட்டிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ பார்க்குற கட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3க்கு 6.25. எல்லாரும் 3க்கு 6 தான் செய்வாங்க. நம்ம 3க்கு 6.25 செய்கிறோம். 3க்கு 6.25 கட்டிலோட காஸ்ட் என்ன சார்? அது எல்லாருமே கேட்குறாங்க கமெண்ட்ஸில். நீங்கள் ரேட்டை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் இல்லை சார், இந்த வீடியோ போடுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேட்டை சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் சார் அப்படின்னாக்கா வந்தாக்கா ஒரு ரேட்டு சொல்லிவிடுவாங்க, அது வீடியோவில் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் காமிச்சு கேளுங்க. இங்கே பாருங்கள், இந்த கட்டில் உங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். வந்துட்டு 3க்கு 6.25 இந்த கட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் படுக்கிற இடம் பலகை, வித்தவுட் பெட்டு. வித்தவுட் பெட் 3க்கு 6.25 என்ன அப்படின்னாக்கா 7500 ரூபாயில இருந்து 9000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இதே 7500 ரூபாயில இருந்து 9000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னாக்கா 4க்கு 6.25 இந்த 4க்கு 6.25 கட்டிலோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 4க்கு 6. ஆமா, 4க்கு 6.25 வித்தவுட் மேட்ரஸ். இது வந்து உங்களுக்கு 8500 ரூபாயில இருந்து 12000 ரூபாய் வரைக்கும் இருக்குங்க. 8500 சொல்றீங்களா? ஆமா, 8500 ரூபாயில இருந்து 12000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. அதாவது வந்து என்ன அப்படின்னாக்கா 8500 ரூபான்றது மாடல் லோவா இருக்கும். ஆனா குவாலிட்டி, லைஃப் எல்லாமே ஒன்று, பாலிஷ் எல்லாமே ஒன்னா தான் இருக்கும். ஆனா மாடல் மட்டும் கொஞ்சம் 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 சேஞ்ச் ஆகும். அதுக்கு என்ன காஸ்டோ அதுதான் வந்துகிட்டு. இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு கல்யாண சீர்வரிசை, தாய் வீட்டு சீதனம், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா போடுற சாப்பாடாகட்டும், பிடிக்கிற மண்டபமாகட்டும், கட்டுற சேலையாகட்டும், ஒரு சில நாட்கள், ஒரு சில வருடங்கள், ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் அதை பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் பல நூற்றாண்டுக்கு நம்ம பேசக்கூடியது எங்கள் அம்மா அந்த காலத்துலேயும், எங்கள் அம்மா அந்த நேரத்துலேயும், எங்கள் அம்மா அந்த லாக்டவுன் டைம்லேயும் எனக்கு போய் கட்டில் பார்த்து அருமையாக வாங்கி கொடுத்தாங்க, அப்படி எனக்கு சீர்வரிசை செஞ்சாங்க பாருங்க. இதுக்கெல்லாம் 6 மாதம் டைம் எடுத்துக்கிட்டாங்க, 1 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. என் பொண்ணுக்கு இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் செய்யணும்னு நினச்சி செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிற கட்டில் இந்த கட்டில்.
அப்படின்னு சொல்ற கட்டில் இந்த கட்டில். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாக்குற பொருள் எல்லாமே பாலிஷ் பண்ணாம தான் இருக்கும். இந்த கட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா 12,000 ரூபாயில இருந்து குயின் சைஸ் 5க்கு 6.25 12,000 ரூபாயில இருந்து வித்தவுட் பெட் 19,000 ரூபாய் வரைக்கும் கட்டில் இருக்கு எங்க கிட்ட. இந்த 19,000 ரூபாய் கட்டல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மரத்தினால செய்யப்பட்டது, கலை நுட்பமானது. ரெண்டாவது வந்து திருச்சி, கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த மாதிரி ஆட்களை கொண்டு நல்ல சிற்ப வேலை செய்யற ஆட்களா பார்த்து இந்த மாதிரி கட்டல்லாம் நாங்க செய்யறோம். இது வந்து சைஸ் வந்து 5க்கு 6.25 12,000 ரூபாயில இருந்து 19,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. சார் இதுக்கு பெட் என்ன சார் ரேட் ஆகும் அப்படின்னாக்கா 7,500 ரூபாயில இருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பெட் இருக்கு. ஓகே. இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருப்போம். ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, 2 குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கட்டல் எப்படி சார் வாங்கணும், என்ன சார் பண்ணுறது, எங்களுக்கு வீடு சின்னதாச்சே, 10க்கு 10 ரூம், கவலையே வேண்டாம். இந்த மாதிரி கட்டில் எடுங்க. இந்த கட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6க்கு 6.25 6க்கு 6.25 22,000 ரூபா வருது கட்டல். நீங்கள் வெளியே எங்கே வாங்க போனீங்கனாலும் 44,000 ரூபா 45,000 ரூபா வாங்கிடுவாங்க உங்ககிட்ட. எங்ககிட்ட 22,000 ரூபாய்க்கு 8 வருஷமா இந்த ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கிறோம். பெட் வந்து 9,500 ரூபாயில இருந்து 16,000 ரூபா வரைக்கும் இருக்கு. அதனால நீங்க கட்டில பொறுத்த வரைக்கும் 22,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதுலயும் இன்னும் டிசைன்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. அந்த டிசைன்ஸையும் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். கண்ணை சிமிட்டாம பாருங்க. பார்க்குற பொருள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா காம்போ கொடுக்கல, ஆஃபர் கொடுக்கல, கிஃப்ட் கொடுக்கல, வண்டி வாடகை ஃப்ரீ பண்ணல, கோல்டு காயின் கொடுக்கல, குக்கர் கொடுக்கல. இதெல்லாம் போட்டு மண்டையில நினைக்காதீங்க. இதெல்லாம் நினைக்க 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல பொருளை நம்ம வீட்டுக்கு வாங்க முடியாது. ஓகே. இதை நான் மட்டும் சொல்ல, நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் இலவச இணைப்போ, அதுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, இதுக்கு என்ன காம்போ கொடுக்குறாங்க, இதெல்லாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து கடைக்காரங்க நம்ம மண்டையை கழுவுற வேலை. அந்த வேலையை நான் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஆதியிலையும் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், பாதியிலையும் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஆகையால தான் இந்த ஒரு வீடியோவில் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு சொல்றது. இது கிங் சைஸ் கட்டில் 22,000 ரூபா வரைக்கும் ஸ்டார்டிங். ஓகே சார். சார் இதெல்லாம் எனக்கு ஓகே சார், எனக்கு இதை விட சீப்பாக வேணும் சார். என் பையன் ஒரு 6 மாதம் வரான் சார், ஃபாரின்லேருந்து வரான் சார், என் பையன் ஹாஸ்டலுக்கு போகிறான் சார், அவனுக்கு ஒன்று கொடுக்கணும் சார், எங்க பாட்டி வராங்க சார், ஒரு 2 மாசம் எங்க வீட்டில் தங்கியிருப்பாங்க சார், அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிடுவாங்க சார், எனக்கு ரொம்ப 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 சீப் அண்ட் பெஸ்டா கொடுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கட்டல். இது கட்டல் இல்ல, திவான். திவான். இந்த திவான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெட்டு திவானு 3க்கு 6. இந்த பெட்டு திவானு உங்களுக்கு சேர்த்தாக்கா 8,500 ரூபா வரும். 8,500 ரூபாய்க்கு பெட்டு திவானு நாங்க கொடுக்குறோம். தமிழ்நாட்டுல எல்லாரும் சொல்றாங்க, தமிழ்நாட்டுல யாரும் கொடுக்க முடியாத வேலை, யாரும் கொடுக்க முடியாத வேலை, யாரும் கொடுக்க முடியாத வேலைன்னு சொல்றாங்க. சொல்ற வார்த்தைகள் வந்து பொய்யா போக கூடாது, மெய்யாகணும். சரிங்களா? அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ரேட்டுக்கு பண்றோம். இது பெட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்ள தர்மாக்கோலோ எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோம் பெட் தான். எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா 20-25 டிசைன் இருக்கு. இதெல்லாம் நம்ம இந்த யூடியூப் சேனல்ல நம்ம சொன்னோம் அப்படின்னா நீங்க கட்ட விரல வச்சு அப்படி தள்ளிடுவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்றதுனாலதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்றது. இப்ப வந்து பாக்குறீங்களே, கட்டல்ல ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. என்னங்க, ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டிசைன்ஸ் ஒவ்வொரு மாதிரி. இது ஒவ்வொரு மாதிரின்றதை காட்டிலும் இதுல எது ஒர்த்தபிள்ன்றது நீங்க தான் சூஸ் பண்ணணும். செம்மையா இருக்கு. எது ஒர்த்தபிள்ன்றது நீங்க தான் சூஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்கெல்லாம் ஒரு 4-5 வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப கடந்த ஒரு வருஷ காலமாகத்தான் நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வீட்டு கஸ்டமர்ஸ்க்கும் கொடுக்குறோம். எல்லாமே நாங்க ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் வந்து என்ன செய்யறோம், வீட்டு கஸ்டமர்ஸ்க்கு பண்றோம். அந்த கிட்ட இது வரைக்கும் கட்டில பாக்குறீங்க. கட்டல் எனி டைம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாக்கு 40-45 கட்டில் கிட்டக்க இருக்கும். வீட்டு கஸ்டமர் ஆகட்டும், வியாபாரிகளாகட்டும், கல்யாண சீராகட்டும், அர்ஜென்ட்டுக்கு அண்டால கையை விட்டாலும் உள்ள போகாதுன்னுவாங்க. நம்ம அர்ஜென்ட்டுக்கு கல்யாணத்துக்கு டக்குன்னு எங்கடா வாங்குறது, ஏதுடா வாங்குறதுன்றது நமக்கு மூளை ஓடாது. அந்த மாதிரி நேரத்துக்கு கட்டாயமான முறையில் இந்த மாதிரி கட்டலை கட்டாயமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வாழும், வரலாறு படைக்கும், லைஃப் இருக்கும். ஆகையால் இந்த மாதிரி கட்டல்கள் இன்னும் பாலிஷ் பண்ணாமல் இருக்கு. நீங்கள் என்ன கலரில் என்ன இதில் பாலிஷ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி பாலிஷ் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? அடுத்த ஐட்டங்களை பார்க்கலாம் வாங்க. சோஃபா செட்டு வாங்குறது பெருசு இல்லை, எப்படி வாங்கணுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னாக்கா, இன்னைக்கு மின்றதெல்லாம் தங்கம் இல்லை. என்னங்க, இன்னைக்கு மின்றதெல்லாம் தங்கம் இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து தடுக்கி விழுந்தா 3 இடத்துல விழுகணும். அது என்னென்ன இடத்துல விழுகணும் அப்படின்னாக்கா, ஒன்று செல்போன் கடை, இன்னொன்று பிரியாணி தேக்ஸா, மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்னிச்சர் கடை. அந்த ஃபர்னிச்சர் கடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50,000 கடைங்க இருக்கு.
இன்னைக்கு கோயம்புத்தூர், சென்னை, திருச்சின்னு எடுத்துக்கிட்டாக்கா 2 லட்சம் கடைங்க இருக்குது. இந்த 2 லட்சம் கடைகளில் ஒரு கடையை நோக்கி பயணம் பண்ணுறோன்னா அதில் உண்மையாக இருக்கணும், 2வது அதில் மரமாக இருக்கணும், 3வது அதில் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், 4வது அது லைஃப் கொடுக்கணும், 5வது அது நேச்சுரலாக இருக்கணும், 6வது அது நல்ல திக்னஸான மரமாக போட்டிருக்கணும், 7வது தமிழ்நாட்டோடைய ப்ராடக்டாக இருக்கணும். செம்மையா சொன்னீங்க சார், நீங்க தமிழ்நாட்டோட ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்ன ஃபர்னிச்சர் வருது, இன்னைக்கு கண்டெய்னராக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெளிநாட்டுக்காரன் நம்ம நாட்டில் வந்து கொண்டாந்து ஃபர்னிச்சரை விற்றுட்டு போகிறான். அந்த மாதிரி அவல நிலைமை நம்ம நாட்டுக்கு உண்டாயிடுச்சு. அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுனால இப்படிப்பட்ட ஃபர்னிச்சர்களை நாங்கள் ப்ராடக்டில் தயாரிக்கிறோம். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்களது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5x5 லெக்கு, 5 இன்ச்சஸில் ஹேண்டில். இதை 3 இன்ச்சஸ் போட்டால் நீங்கள் கேட்க போகிறீங்களா? கேட்க முடியாது. 2 இன்ச்சஸ் போட்டால் நீங்கள் சண்டைக்கு வர போகிறீங்க, அளக்கவே முடியாது, யாரும் எதுவும் கேட்க போறது. ஆனால் எங்களுடைய நோக்கங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு பயனுள்ளதா கொடுக்கணும். சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு 50 பவுன் நகை வாங்கி வச்சிடணும்னுவாங்க, 5 கிரவுண்டு இடத்த வாங்கி வச்சிடணும்னுவாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு வீட்டை சுத்திலும் 4 மரங்களை நட்டுட்டு போங்க. அது அவங்களோட எதிர்காலங்களுக்கு வர நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர்ஸ் என்னங்க, நல்ல ஒரு தரமான ஒரு ஃபர்னிச்சர், இந்த மாதிரி ஃபர்னிச்சர்களை வாங்கி வைங்க. இது எங்கள் தாத்தா அந்த காலத்தில் வாங்கினார், இது எங்கள் பாட்டி எங்களுக்கு வாங்கி கொடுத்துச்சு, இது எங்கள் அம்மா என்னோட மேரேஜுக்கு வாடா ஃபர்னிச்சர் வாங்கி தரேன்ட்டு சொல்லி கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு இருக்கணும். அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃபர்னிச்சரை தான் நீங்கள் தேடணும். இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃபர்னிச்சர் வாங்க போகும்போதே இங்கே பாருங்கள் யார் காம்போ போடுறாங்க பாருங்கள், யார் டிஸ்கவுண்ட் அதிகமாக கொடுக்குறாங்க பாருங்கள். காம்போ டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறாங்களே, நீங்கள் காம்போவும் டிஸ்கவுண்ட் எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கறதுக்கும் நீங்கள் கொடுக்காம இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள். அதைத்தான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயமும் என்ன நான் வீடியோவில் சொன்னாலும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இலவசம்னு கையை ஏந்துறாங்களோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கெட்ட பொருளை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுனால தான் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றும் சொல்கிறேன். தண்ணி பாட்டில் கூட நீங்கள் தான் கொண்டாடணும், ஏன்னா குடிக்கிற தண்ணி கூட நீங்கள் கொண்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா எல்லாமே எங்களது வந்து ஓன் ப்ராடக்ட். இதில் பாருங்கள் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது, எலிஃபண்ட் இருக்குது, ஃப்ளவர் இருக்குது, ரோஜா பூ இருக்குது, பறவை இருக்குது. இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாமே எங்களுடைய ஆட்களை வச்சு தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த மாதிரி ஆட்களை வச்சு திறமையான ஆட்களை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறோங்க. யார் ஒருத்தரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா எல்லாரும் இன்னைக்கு காசு சம்பாரிச்சா நானும் காசு சம்பாதிக்கணுன்றது தான் எனக்கும் ஆசை. எல்லாரும் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தை நோக்கி ஓடிட்டா நல்ல பொருள் கொடுக்கறது யாரு தான் கொடுப்பா சொல்லுங்க? எல்லாரும் நோக்கம் இருக்குது சம்பாதிக்கணும்னு, ஆனால் சம்பாதிக்கணும் செய்யணும், நல்ல பொருளையும் கொடுக்கணும். அந்த ஒரு நோக்கத்தினால தான் இந்த மாதிரி பொருட்களை, இந்த மாதிரி ப்ராடக்டை நம்ம கொடுக்குறோம். உங்ககிட்ட இங்கே பாருங்க சோஃபா செட். நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு சிங்கிள் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. கட்டாயமாக ஒரு சிங்கிள் கொடுப்போம். சிங்கிள் என்ன ரேட்டு கொடுக்குறோம்? ஒரு ஸ்டூலு கூட வாங்க முடியாது, 3000 ரூபாய்க்கு ஒரு சிங்கிள் வித்தவுட் குஷன். வாவ், வித்தவுட் குஷன் 3000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சொல்லுங்க பார்க்கலாம், இன்னைக்கு என்ன கலர் வேணும் குஷன்ல அப்படின்றத எடுத்துக்கலாம். ஒரு குஷன் சாயிர குஷன், உட்கார்ற குஷன் 650 ரூபா, 650 ரூபா ஒரு குஷன். ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு மக்கள் நிறைய ஏமாறுறாங்க. அந்த மாதிரி ஏமாற்றங்கள் இருக்கக்கூடாதுன்றதுனால தான் ஒவ்வொரு வீடியோவும் விழிப்புணர்வு வீடியோவாக நாங்களும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்ககிட்ட. 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்த பொருளை பார்க்குறீங்க பாருங்களேன், இழுக்கவே முடியாது. ஏன்னா இழுக்கவே முடியாது. 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்டு சாச்சு கீச்சு உடைச்சாலும் ஒன்றாக சார். நீங்கள் அசால்ட்டா தூக்கி போடுறீங்க சார். இது எங்களோட கண் பார்வையில் செய்யப்பட்டது சார், அதனால போடுறீங்க. ஆமாம், தன் பிள்ளை வந்து எந்த அளவுக்கு ஓடுவான், எந்த அளவுக்கு ஜெயிப்பான் அப்படின்றது தன் தாய் தான் நிர்ணயிக்க முடியும், வேற யாருமே அதை நிர்ணயிக்க முடியாது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எங்களோட ப்ராடக்ட்ன்றதுனால எந்த அளவுக்கு தூக்கி போட்டாலும் உடையாதுன்றதில் நாங்கள் திடமாக இருப்போம். ஸோ மக்களை இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டியான டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான ஃபர்னிச்சராக இருக்கட்டும், ஷோபாவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்து செய்கிறாங்க. அதுவும் நீங்கள் கண்ணு எதிர்க்கே நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க. நம்ம வீட்டை எந்த அளவுக்கு அலங்கரிக்கிறோன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். அந்த முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சோஃபா செட்டு. இந்த சோஃபா செட்டெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படலாம், ஆனால் அதெல்லாம் வந்து எட்டாத உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை கேட்டுட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சோஃபா செட்டெல்லாம் பெரிய ஷோரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 55,000 ரூபா, 52,000 ரூபா, 53,000 ரூபா சொல்லுவாங்கக்கிட்ட. ஆனால் எங்களோட ஃபேக்ட்ரி ரேட்டுக்கே நாங்கள் கொடுக்கறதுனால
வெறும் 26,000 ரூபாய்க்கு தரோங்க. வாவ், என்ன சார் இந்த மாதிரி சோஃபா செட்டு வெறும் 26,000 ரூபாய்க்கு தருவோம். நீங்கள் நம்புவீங்களா? ஏன் தரோம்? இன்னும் பாலிஷே போட கிடையாது. சரி, பாலிஷே போட கிடையாது. ஏன் நாங்கள் தரோம் அப்படின்னாக்கா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட உழைப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குஷனை நானே போய் வண்டியில் 2 வீலரில் வாங்கியாந்துருவேன். ஓ, நானே இதை பாலிஷ் பண்ணுறேன். 2-3 கார்பெண்டர்களை வச்சு இதை செய்கிறோம். அப்போ என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு விஷயமே வந்து எங்களுடைய கைகளை நோக்கியே செய்கிறதுனால இதில் பொருள் அடக்கங்கள் ரொம்ப கம்மி பண்ணிடுவோம். ஓ, நாங்களே பண்ணுறதுனால இதுக்கு ஆட்களோட கூலியெல்லாம் கம்மியாயிடும். அப்போ நாங்கள் அந்த பொருளை வந்து ரேட்டை கம்மியாக கொடுக்கறதுனால இதனுடைய காஸ்ட் வந்து 26,000 ரூபாய்க்கு 3+3 கொடுக்குறோம். 2+3 வேணும்னாலும் 26,000 ரூபா தான். 3+3 வேணுனாலும் 26,000 ரூபா தான். இதெல்லாம் பாருங்க, இவ்வளோ ஒரு லக்ஸரிஸா வீட்டுக்கு போட்டோம்னாலுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு அழகு சேர்த்தும். வித்தவுட் டீப்பா எங்ககிட்ட வந்து 3,500 ரூபால இருந்து இந்த டீப்பா 7,500 ரூபா வரைக்கும் எங்ககிட்ட டீப்பா எனி டைம் ஸ்டாக் இருக்கு. ஓகே சார். என்னங்க, 7,500 ரூபா வரைக்கும் டீப்பா ஸ்டாக் இருக்கு. இந்த 7,500 ரூபா டீப்பா என்ன சார் அப்படின்னா, இந்த டீப்பாவை நீங்கள் வெளியே வாங்க போனால் 12,000 ரூபா, நாங்கள் 7,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். மரம் ஃபுல் அண்ட் ஃபுல் மரம். ஒரு இடத்துலையும் நீங்கள் பிளேவுடுன்றதையே பார்க்க முடியாது. பிளேவுடு பார்த்தா 2 இடத்துல பார்க்கலாம். ஒன்று டைனிங் டேபிளோட டாப்பு, இன்னொன்று கட்டிலோட படுக்கிற பிளாட்ஃபார்ம். இந்த 2 இடத்துல தவிர்த்து பிளேவுடுன்றது எங்ககிட்ட ஃபேக்ட்ரியில் கிடையவே இல்லை. இதை ஆணித்தனமாக அடித்து சொல்கிறேன், இது எங்கேயுமே பிளேவுடு கிடையாது. ஓகே, நீங்கள் பார்க்குற பொருட்கள் எல்லாம் நயமான மரம், லைஃப் உள்ள மரங்களை தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ன சார் கட்டில் காமிச்சிங்க, பெட்டை சொல்லவே இல்லையேன்னு நிறையா பேர் கேட்குறீங்க. பெட்டு எல்லா சைஸ்லேயுமே எங்ககிட்ட எனி டைம் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே ஸ்ப்ரிங் மேட்ரஸ். நீங்கள் வெளியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா குயின் சைஸ் மேட்ரஸு நீங்கள் 13,000 ரூபா 14,000 ரூபாய்க்கு வாங்கணும். அப்போ நாங்கள் எவ்வளோ சார் கொடுக்க முடியும், நாங்கள் எவ்வளோ சார் கொடுக்குறீங்கன்னு எங்களை கேட்கலாம். நீங்கள் நாங்கள் அந்த 13,000 ரூபா 14,000 ரூபா பெட்டை வெறும் 7,500 ரூபாய்க்கு கொடுப்போம். எப்படி சார் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? நாங்கள் இதில் வந்து மார்ஜினை அதிகமாக வச்சுக்கிறது இல்லை சார். அதாவது என்னென்னாக்கா, எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டஞ்சத்திரம் ஊரில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, சாட்சிக்காரங்காலில் விழுகிறதுக்கு சண்டைக்காரங்காலில் விழுந்துருன்னுவாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா இல்லைங்க, இல்லை உண்மை இதுதான். ஆச்சரியமா இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இது உண்மை அப்படின்னு வந்து பிரமிக்க வைக்குது. ஆமாம், ஏதாவது இதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. எதாக இருந்தாலும் கஸ்டமர், இப்போ உங்களுக்கு நான் இந்த ஒரு பெட்டில் 200 ரூபா லாபம் வச்சு விற்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ஆள் வாங்குகிற ஒரு பெட்டு 10 பேர்த்துக்கு போய் சொல்லுவீங்க. அந்த 10 பேர் எங்ககிட்ட வாங்கினாங்கன்னா 2,000 ரூபாய் ஆச்சு. அப்போது ஒரு பெட்டோட ஷோரூம் ரேட்டில் நானும் பெட்டு விற்கிற கணக்காயிடுது இல்லைங்களா? இதுதான் விஷயம், சிம்பிளான ஒரு விஷயம். உங்களுக்கு கம்மியாக கொடுத்தா நீங்கள் 10 பேர்த்த சொல்லுவீங்க. ஆனால் ரேட்டை வேணால் கம்மியாக கொடுக்கலாம், குவாலிட்டியை என்றைக்குமே கம்மியாக கொடுக்கறதில்ல. குவாலிட்டி 100க்கு 100 தரங்க இருந்துக்கிட்டு கட்டாயமான முறையில் சொல்கிறேன். நீங்கள் வாங்க வேண்டாம், எடுக்க வேண்டாம், ஒரே ஒரு விசிட் பண்ணிவிடுங்க. நம்ம ஃபேக்ட்ரியை வந்து பார்த்தாலே போதும், உங்களுக்கு பிடிச்சி போகும். ஏன் அப்படின்னாக்கா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே ஒரு பாலிஷ் பண்ணதாக இருக்கும், அப்படி தான் நீங்கள் போவீங்க. ஆனால் எங்ககிட்ட அப்படி இல்லை, எதையுமே பாலிஷ் பண்ணியிருக்க மாட்டோம். நீங்கள் என்ன கலரில், என்ன மாடலில், என்ன இதில் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரை போட்டு கொடுப்போம். ஆகையால் பெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மாடல், எல்லா சைஸ் பெட்டுமே இருக்குது. நீங்கள் அதிகமாகுமா அப்படின்னு நினைக்காதீங்க. வெளியே கொடுக்குறத காட்டில எங்ககிட்ட வெளியே 100 ரூபா அப்படின்னாக்கா எங்ககிட்ட வெறும் 40 ரூபாய்க்கு தான் வரும். செம்மையா சொன்னீங்க சார். பாதிக்கு பாதி இல்லை, 3/4 பாகம் நீங்கள் கம்மியாக கொடுக்குறீங்க. பாருங்க, எல்லாம் இத்தனை டீப்பா செஞ்சு வச்சிருக்கோம். எல்லாமே கடைக்காரங்களுக்கு தான். ஒவ்வொரு டீப்பாவுமே எல்லா கடைக்காரங்க வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்துருவாங்க. வந்துட்டு ஏன் தெரியுங்களா, வந்துட்டு அவங்க கடைக்காரங்க 10 டீப்பா வாங்கினா தான் ஒரு வண்டி பிடிக்கணும். எங்ககிட்ட டெய்லியும் 2 டீப்பாவை எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு தரமான ஒரு டைனிங் டேபிளை பார்க்க போகிறீங்க. இந்த டைனிங் டேபிளில் வாங்குறது பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த டைனிங் டேபிளில் என்னென்னலாம் பார்க்கணும், எப்படிலாம் அதை விசாரிக்கணும், எப்படிலாம் அதெல்லாம் வந்து கேட்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி டைனிங் டேபிளில் உட்காந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைனிங் டேபிளில் உட்கார்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கணும் நமக்கு. அந்த ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னாக்கா அது டைனிங் டேபிளாகவே இருக்காது. என்ன அப்படின்னாக்கா, இந்த ஷோல்டர் வரைக்கும் வருதுங்களா, இந்த ஹெட்ரெஸ்ட்டு, ஓகே, இந்த ஷோல்டர் வரைக்கும் வரணும். எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க, இதுதான் ஃபேஷன், இதுதான் மாடல், இப்போ இப்படித்தான் எல்லாமே இப்போ வாங்குறாங்க, ஒரு நாளைக்கு 10 டைனிங் டேபிள் விற்கிறோம், அப்படி இப்படி நம்ம மண்டையை கழுவுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்க கூடாது. நான் கேட்கறதுக்கு நீ கொடு ஃபர்னிச்சர் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க,
இன்னொரு நாளைக்கு அந்த மாதிரி ஃபர்னிச்சர்காரங்க சொல்ல மாட்டாங்க. இவன் உட்காந்து சாயறதுக்கு இந்த அளவுக்கு ரெஸ்ட் கிடைக்கணும். உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா இன்னொரு 2 மணி நேரம் உட்காரலாமான்னு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பொருள் தான் இந்த டைனிங் டேபிள் சேரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 சேர் ஒரு டேபிள் 16,000 ரூபாய்க்கு தரோம். எவ்வளோ சார்? 16,000 ரூபாய்க்கு தரோம். 4 சேர் ஒரு டேபிள் 16,000 ரூபாய்க்கு தரோம். எக்ஸ்ட்ரா 2 சேர் வேணும் அப்படின்னாக்கா 5,000 ருபீஸ் வரும். இப்போ இந்த டேபிள் பார்க்குறீங்க, இது 16,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓவல் டைனிங் டேபிள் 16,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதே வந்து ரவுண்டு கேட்குறீங்க, ரவுண்டு என்ன சார் ரேட் அதிகமாக இருக்குமா? கிடையாது. ரவுண்டும் அதே ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம். ரவுண்டோட காஸ்ட் என்ன? 16,000 ரூபா கொடுக்குறோம். இல்லை சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு சீதனம் கொடுக்கணும், வீடு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 50 லட்ச ரூபா போட்டு கட்டி இருக்கிறேன், அந்த வீட்டுல ஒரு லக்ஸரிஸா ஒரு டைனிங் டேபிள் வேணும் அப்படின்னாக்கா இந்த டைனிங் டேபிள். ஓ, இது டைனிங் டேபிளா? ஆமா, இது கண்ணாடி டைனிங் டேபிள். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 5க்கு 3. இதுல 4 சேர் போட்டா ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும், 6 சேர் போட்டா அதை விட வெரி கம்ஃபர்ட்டா இருக்கும். ஓ, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாடல் 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 ஆன்டிக்னு சொல்லி வெளியே ஃபர்னிச்சர்காரங்க 40,000 ரூபா 50,000 ரூபா உங்ககிட்ட வாங்கிடுவாங்க. 4 சேரு டைனிங் டேபிள் உங்களுக்கு வெறும் 26,000 ரூபாய்க்கு தரும். என்ன சார் இவ்வளோ கம்மியா சொல்றீங்க? எல்லாத்தையும் என்ன அப்படின்றது காட்டிலும் இது நம்மளோட ஓன் ப்ராடக்ட்ன்றதுனால தான் இந்த ரேட்டு கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்கவே முடியாது. இதுக்கே நீங்க இப்படி வாயை பழக்கிறீங்களே, இது பாருங்க, ஒரு அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு வயசானவங்க வீட்டில் இருக்கிறாங்க, டக்குன்னு உட்காரணும் எந்திரிக்கணும் அப்படின்னாக்கா இந்த கார்டன் சேர்ன்னு சொல்றோம். இதுல வந்து குஷன் போடக்கூடாது, அக்குபஞ்சர் செட்டு. இந்த அக்குபஞ்சர் செட்டோட காஸ்ட் வந்து 9,000 இருந்து 12,500 ரூபா வரைக்கும் இருக்கு. ஓ, என்னங்க 9,500 இருந்து 12,000 ரூபா வரைக்கும் இருக்குது. ஆகையால நீங்க இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்லாம் நேமை மட்டும் அவன் வச்சிருப்பான், குவாலிட்டியை வச்சிருக்க மாட்டான். நாங்க நேம் கிடையாதுங்க, குவாலிட்டியை கட்டாயமான முறையில் நாங்கள் வச்சிருக்கிறோம். ஓகே சார், சரிங்களா? நீங்கள் எங்கடா இங்கே வேறும் ஊரும் தெரில பேரும் தெரிலையே வந்து வாங்குறமேன்றது கொஞ்சம் கூட நினைக்காதீங்க. நாங்கள் செய்கிற பொருட்கள் எல்லாமே எங்களுடைய கண் பார்வையில் செய்யப்பட்டது. நீங்கள் தாராளமாக நம்பி எங்ககிட்ட வாங்கலாம். இன்னும் மற்ற ஐட்டங்களை காமிக்கிறோம், வாங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறோம், அது தகப்பன் நினைப்பாப்புல அருமையான பீரோ, அருமையான சீர்வரிசை, அருமையான கட்டில், சோபா, டைனிங் டேபிள், மெத்தேன்னு உனக்கு வாங்கி கொடுக்குறோமா அப்பாவோட ஞாபகமா அப்படின்னு சொல்லலாம் வந்துட்டு. ஆனால் அந்த ஞாபகம் இருக்குமா அப்படின்னாக்கா ஒரு சில ஆண்டுகள் இருக்கிற ஃபர்னிச்சரும் இருக்குது, பல நூற்றாண்டுகளை தாண்டி வாழ்கிற ஃபர்னிச்சரும் இருக்குது. அந்த மாதிரி ஃபர்னிச்சர் வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி பீரோ வாழுங்க, வாழும் வரலாறு படைக்கும். என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு என்னன்னே தெரிலங்க, நானும் நிறைய வீடியோ பார்க்குறேன். இந்த வீடியோ பார்க்குறதுல எல்லாம் இந்த பீரோவை போட்டு டப்பு 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 டப்புன்னு தட்டுறாங்க. அது எதுக்கு தட்டுறாங்க? எதுக்கு? அதை நானே கேட்கணும்னு நினைச்சேன். நிறைய பேர் நீங்க எதையுமே தட்டவே இல்லை. எதுக்குங்க தட்டணும்? சோபா மட்டும் சிங்கிள் பீஸ். நம்ம வீட்டு பொருளை நம்ம அப்படி திறப்போமா, அப்படி தட்டுவோமா, அப்படி உடைப்போமா? உடைக்க மாட்டோம். ஏன் உடைக்க மாட்டோம்? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்வாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பீரோலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தினால செய்யப்பட்டது. இது ட்ரிபிள் டோர். இதோட ட்ரிபிள் டோரோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 ரூபால இருந்து 35 ரூபா வரைக்கும் இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயர் இருக்குது. ஓகே, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு இருக்குது, சாரி தொங்க போட்டுக்கலாம். இதுலேயும் ஒரு கபோர்டு ட்ராயர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டையிலேயே சாதாரணமாக 20,000 ரூபா 25,000 ரூபா விற்கிறாங்க. நாங்கள் மரத்தில் கொடுக்குறோம் இந்த காஸ்ட்டுக்கு. இதே வந்து பாருங்க, இந்த உடன் பீரோ டபுள் டோர் 26,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓ, 26,000 தானா? 26,000 ரூபாய்க்கு டபுள் டோர் கொடுக்குறோம். அதுவும் குறைஞ்சது இல்லைங்க. இந்த கிட்ட எல்லாமே லைஃப் இருக்கும். இதோட திக்னஸ் எல்லாமே 3/4 பலகையை போட்டு செய்கிறோம். கிட்ட இதுல மாடல் எப்படிலாம் வேணும், கண்ணாடி வச்சது வேணுமா, கண்ணாடி இல்லாதது வேணுமா, எப்படி வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி ஒரு ஃபர்னிச்சர்ஸ் தான் இருந்துக்கிட்டு. இப்பயும் சொல்றேன், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு அது நல்ல நிலத்துல போடுறதா இருக்கணும். ஏன் அப்படின்னாக்கா நமக்கு பின்னாடி வர சங்கதிகளுக்கு நல்ல பொருளை வாங்கி வச்சா தான் அவங்களும் வந்து எங்கள் தாத்தா மரத்தை வாங்கி கொடுத்தாருடா, நல்ல லைஃப் இருந்துச்சுடா, என் பிள்ளைக்கும் நான் மரத்தை வாங்கி கொடுப்பேன்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்களே நல்ல ஃபர்னிச்சரை வாங்கி கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க எங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி தரப்போகிறாங்க? ஃபேக்ட்ரியோ பாலிஷ் பண்ணுற இடத்தையோ என்ன ஸ்டாக் வச்சுருக்கிறோமோ அதெல்லாம் யாரும் காமிக்க மாட்டாங்க. ஏன் காமிக்க மாட்டாங்க சார்? எதனால சார் காமிக்க மாட்டாங்க? காமிச்சாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகுமே சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவங்கக்கிட்ட குடோனே இருக்காது, அப்புறம் எப்படி காமிக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் காமிக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. இதை பாருங்கள்,
இது குடோனு. ஒரு காலத்துக்கு இந்த பக்கம் வச்சோம் அப்படின்னாக்கா பாலிஷ் போடுற ஃபேக்ட்ரி, செய்கிற ஃபேக்ட்ரி எல்லாமே இங்கே தான் இருந்துக்கிட்டு. சார் கேட்டீங்க இருந்துக்கிட்டு, சார் என்ன சார் ஸ்டாக் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்ட்டு. இதெல்லாம் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக்கு தான். ஓகே, எல்லாமே சிங்கிள் காட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் காட்டில் ஒரு 20-25 காட்டு இருக்கும். டபுள் காட்டில் ஒரு 40 காட்டு இருக்கும். குயின் சைஸில் ஒரு 60 கட்டில் இருக்கும். ஆனால் சார் டக்குன்னு பலார்னு ஒரு அரைஞ்சிருந்தா கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் பட்டுன்னு ஒரு வார்த்தையை கேட்டார், சார் இதெல்லாம் குழந்தை குட்டியெல்லாம் ஏறி குதிச்சு கொண்டா தாங்குமான்னு கேட்டீங்க. அந்த மாதிரி தாங்குமான்னு கேட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்கு என்ன ஒரு வார்த்தை திட்டு கூட திட்டி இருக்கலாம். அந்த என்ன சார் இதை விடவா சார் உங்களுக்கு லைஃப் இருக்க போகுது, இதை விடவா ஒரு லைஃப் இருக்க போகுது உங்களுக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சார் நீங்க திடீர்னு போட்டு உடைக்கிறீங்க எல்லாத்தையும்? இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் சார் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? மரமா இருக்கவும் தான் இந்த அளவுக்கு நம்ம தூக்கி போட்டு உடைப்போம், இந்த அளவுக்கு நம்ம ஏறி நிற்போம். அந்த இல்ல அப்படின்னாக்கா நம்ம நிக்க முடியாது சார். அந்த கிட்ட இது எல்லாமே எங்களோட ஓன் ப்ராடக்ட்ல தயாரிக்கப்பட்டது. சரி, இப்போ இதை மட்டும் நீங்க உடச்சி காட்டினீங்க, எல்லா வீடியோவிலும் மற்றவங்க எல்லாருமே போட்டு டம்மார் நடிக்கிறாங்க இல்லையா? ஆமா சார், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த பொருள் எது ஆகாதோ அப்படின்றதுல தான் பார்ப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே எல்லாமே வந்து ப்ராடக்ட்ல எல்லாமே எதெல்லாம் புக்கிங் ஆகுதோ அதெல்லாம் எடுத்து பாலிஷ் பண்ண ஆரம்பிச்சிரும். அப்படி பண்ணுற பொருட்கள் தான் இப்படி நீங்கள் பார்க்குறீங்க எந்தகிட்ட. ஓகே, இந்த மாதிரி ஃபர்னிச்சர்கள், மர ஃபர்னிச்சர்களை கட்டாயமான முறையில் வாங்குங்க. என்கிட்ட தான் அப்படி வாங்கணும், என்கிட்ட தான் பொருள் நல்லாயிருக்கும், என்கிட்ட தான் குவாலிட்டி இருக்கும் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா படர்ந்து இருக்கிறாங்க ஃபர்னிச்சரில் செய்கிறவங்க, அவங்களுடைய முகங்கள்லாம் இன்றைக்கி தெரியாமல் இருக்குது. அந்த மாதிரி ஆள்கிட்ட கூட வாங்குங்க. அப்படி உங்களுக்கு டவுட்டாக என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த நம்பரை போட்டு மோனே இது வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னு கேளுங்க. கட்டாயமாக சொல்கிறேன், வாங்குங்க வாங்க வேண்டான்னு சொல்கிறேன் என்கிட்ட. ஓகே சார். ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி ஒரு காசு சம்பாதிக்கிறத கரணம் தப்புனா மரணம்ன்றோம். அந்த மாதிரி ஒரு மரணத்தை சந்தித்து அந்த காசு சம்பாதிக்கிறோம். அந்த போடுற காசு நல்ல பொருளில் போடணும் இல்லையா? ஆமாம். ஆகையால் வாங்குற பொருள் மரமான்றதை பார்த்து வாங்குங்க. லைஃப் இருக்கணும். என்ன லைஃப் இருக்கணும். அப்படி லைஃப் இல்லை அப்படின்னாக்கா அது போட்டு வேஸ்ட்டு. ரெண்டாவது உட்காந்த இடத்துல வாங்கணும்னு நினைக்காதீங்க. என் கடையாக இருந்தால் கூட கடைக்கு வந்து மரமான்றதை பார்த்து பரிசோதித்து சோதித்து வாங்குங்க. ஆன்லைனில் தராங்க, அதில் தராங்க, இதில் தராங்க அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வருஷம் 365 நாளுமே உண்டு. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மரத்துக்கு மரம் தான் கொடுக்குறோன்றதில் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எடுத்துக்கிறோம், 2 வீலர் 4 வீலர் எடுத்துக்கிறோம், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கிறோம். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் கண் சிமிட்டாமல் பார்த்துருப்பீங்க. பார்த்த நேயர்களுக்கு நன்றி, இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கு நன்றி. வாங்க, இது உங்களுக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு மெசேஜாக இருக்கும். மகிழ்ச்சி. மக்கள் வந்து ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தெளிவாக சொல்லணுமோ எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா இது டேரெக்டாக இந்த கம்பெனிக்கு வந்துட்டு நேர்லேயே பார்த்து உங்கள் வீட்டில் என்ன விசேஷம் வச்சுருந்தாலும், வீட்டில் விசேஷம் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வீடு புதுசாக கட்டுறீங்க, வீட்டுக்கு புதுசாக சோபா பர்னிச்சர் எல்லாமே கட்டில் பீரோன்னு சொல்லிட்டு வாங்கிங்க. நேராக இங்கே வாங்க, இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதிலே நீங்கள் வந்து கூப்பிடலாம். இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock ஓப்பன் பண்ணி நைட் வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock வரைக்கும் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் இதுமாதிரி வீடியோ போடுவோம், நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் அக்பர்.